மனித வரலாற்றின் மிகப்பெரிய போட்டிகளில் ஒன்று விண்வெளியை அடக்கும் போட்டி. அதில் 2 பெயர்கள் மட்டும் முழு உலகத்தையும் கவர்ந்தது. ஐஸ்ரோ மற்றும் நாசா. ஒன்று உலகின் சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் ஏஜென்சி, மற்றொன்று குறைந்த செலவில் உலகை ஆச்சரியப்படுத்தும் ஏஜென்சி. நாசா 1958 உருவானது. 1858 உருவானது. ஐஸ்ரோ 1969 பிறந்தது. ஆனா இன்றைக்கு இருவரும் உலக விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பட்ஜெட் வேற லெவல். நாசாவோட பட்ஜெட் $25 பில்லியன். ஐஸ்ரோ மட்டும் $1.6 பில்லியன். ஆனா ஐஸ்ரோ சிறிய பட்ஜெட்டில் பெரிய முடிவுகள். நாசாவின் முக்கிய நோக்கம் மனிதரை மற்ற கோள்களில் வாழ வைப்பது. ஐஸ்ரோவின் நோக்கம் குறைந்த செலவில் இந்தியாவுக்கு தேவையான சேட்டலைட் சிஸ்டம்ஸ். நாசா அப்பாலோ புரோகிராம் மூலம் மனிதனை நிலவில் வைத்தது. ஐஸ்ரோ சந்திரயான் 3 மூலம் தென் துருவத்தில் முதன்முதலாக தரையிறங்கியது. நாசாவின் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ஸ் ஹபிள், ஜேம்ஸ் வெப், ஐஸ்ரோ கார்டோசாட், ரீசாட், ஓஷியன்சாட் இந்தியாவின் கண்கள். நாசா டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், ப்ளூட்டோ. ஐஸ்ரோ மங்கள்யான் உலகின் மிக குறைந்த செலவு மார்ஸ் மிஷன். நாசாவின் மனிதர் விண்வெளி புரோகிராம் ஸ்பேஸ் ஷட்டில் முதல் ஆர்டெமிஸ் வரை. ஐஸ்ரோ காகாஞான் மூலம் இந்தியாவின் முதல் மனித ஸ்பேஸ் மிஷன் தயாராகிறது. நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS. ஐஸ்ரோ இந்தியாவின் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டம் ஆரம்பம். நாசாவின் ராக்கெட்ஸ் சாட்டர்ன் V ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் உலகின் மிக சக்தி வாய்ந்தவை. ஐஸ்ரோவின் PSLV உலகின் மிகவும் நம்பகமான குறைந்த செலவு லான்ச்சர். சட்டிலைட் லான்ச்சுக்கு பல நாடுகள் இன்னும் ISRO தேர்வு செய்கின்றன. NASA டீப் ஸ்பேஸ் ஃபியூச்சர் ஆர்டெமிஸ் மார்ஸ் ஹியூமன் மிஷன் யூரோப்பா எக்ஸ்ப்ளோரேஷன். ஐஸ்ரோ ஃபியூச்சர் சந்திரயான் 4 நைசார் வீனஸ் மிஷன் சோலார் எக்ஸ்ப்ளோரேஷன். இருவரும் செய்கின்ற வேலை மனித இனத்தின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அடித்தளம். NASA Cagbet டெக்னாலஜி அட்வான்ஸ்ட். ஐஸ்ரோ காஸ்ட் எஃபிஷியன்சி அன்மேட்ச்ட். NASA எக்ஸ்பீரியன்ஸ். இஸ்ரோ எஃபிஷியன்சி. யார் பெரியது? நாசா. ஆனா யார் இன்ஸ்பைரிங்? ஐஸ்ரோ. நாசா $1 பில்லியன் மிஷன்ஸ், ஐஸ்ரோ $1 மில்லியன் மிரக்கல்ஸ். ஒரு நாடு மற்றொரு நாட்டை வெல்லவில்லை, இருவரும் சேர்ந்து மனித இனத்தை முன்னேற்றுகின்றன. இது நாசா வர்சஸ் ஐஸ்ரோ அல்ல, இது மனிதரின் விண்வெளி கனவுகள் எப்படி வளர்கிறது என்பதற்கான ஒரு கதை.